ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க, இன்றைக்கி ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன். டக்குன்னு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு தவா இல்லைன்னா கடாயில் 2 டீஸ்பூன் நெய் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் சாதாரண எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு போட்டு பொரிச்சிக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு விழுதும் ஒரு 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதையும் போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன். அந்த வெங்காயத்தையும் இது கூட நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அந்த வெங்காயம் எல்லாமே கிளாஸ் பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். இல்லைனா இன்னும் கொஞ்சம் நெய் வேணால் விட்டுக்கிட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு கூட நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரைஸ் போட்ட பிறகு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்கோம். அதனால் நிறைய உப்பு போட்டுறாதீங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் நல்லா ஹாட் வாட்டர்லாம் போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. சாதாரண வாட்டர்லேயே போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டரில் போட்டால் மஷ்ரூமுக்கு கருத்து போயிடும். கொஞ்சமாக வதங்கி வந்த அந்த வெங்காயத்து கூடவே இந்த மஷ்ரூமையும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா ஒரு தக்காளி ஒன்றா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை மசாலா மாதிரி செஞ்சோம் நம்ம செய்யலாம், இல்லை இந்த மாதிரி இதையும் செய்யலாம். நான் ஆக்சுவலாக இது பிரியாணி செய்யலான்ட்டு எடுத்தேன். டக்குன்னு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு ட்ரை பண்ணேன். உண்மையிலே ரொம்ப நல்லா வந்துச்சு. இப்போ இந்த மஷ்ரூம் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்து அதையும் நல்லா நான் கிளறி விட்டுக்கிறேன். மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே இந்த மஷ்ரூம் வெந்துடும் உங்களுக்கு. இது இப்போ நல்லா வதங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காளானில் இருக்கிற தண்ணி விடுது. அந்த இதுலேயே இந்த காளான் நல்லா வெந்துடும். லைட்டாக வேணால் ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிங்கன்னா அந்த தண்ணிலாம் விட்டதுலேயே அந்த காளான் நல்லா வெந்துடும் உங்களுக்கு. அதுலேயே நம்ம மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த வாசனையும் போயிடும். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் தான், குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். அது இல்லாமல் நம்ம சாதம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் மிளகுத்தூள் போடணும். ஏன்னா ரொம்ப சீக்கிரம் போட்டாலும் கசந்துடும். இப்போ நான் இது கூட ஆற வச்சுருக்கிற சாதத்தை எடுத்து உதுத்து விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கிளறி விட்டுடுங்க. திரும்பவும் ஒரு வாட்டி உப்பு பார்த்துக்கிட்டு உப்பும் மிளகுத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சோயா சாஸ் இருந்தால் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான் இது. எனக்கு மிளகுத்தூள் காரம் பத்தலைன்றதுனால மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நீங்கள் ஒரு முட்டை ஊற்றி செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நீங்கள் காய்கறி வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் காய்கறிலாம் எதுவும் ஆட் பண்ணல, நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காளான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய ஸ்டைல் செஞ்சுருக்கேன். நான் எப்பயுமே பசங்க ஃப்ரைட் ரைஸ் கேட்டால் இப்படி தான் செய்வேன். வெளியில் அவ்வளோவா வாங்கி கொடுக்க மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் போடுறது ஒரு மோட்டிவேஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. டக்குன்னு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வேணால் இந்த மாதிரி ஸ்டைல்லையும் செய்யலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.